இப்போ இவங்களுக்கு என்ன மாவட்ட அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் ஜெயிக்கணும். இதான காரணம். தேர்தல் ஆதாயத்துக்காக தான் இதெல்லாம் பண்றீங்க. இல்லைன்னா அங்கே போய் பேசுவீங்களா நீங்க? இடைத்தேர்தலை செஞ்சு விடுங்கன்றீங்க. கரூர் மாவட்டத்தில் வந்து பிடிமானம் இல்லாமல் இருக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. இப்போ ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிறார். அவர் மூலமா அந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கிறோம். இப்போ என்ன செய்யலாம்? அப்போ அந்த மாவட்டத்தில் நம்ம கால் ஊனணும். என்ன பண்ணலாம்? அங்கே செந்தில் பாலாஜி ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணலாம்? செந்தில் பாலாஜி ஜெயிலில் போடணும். அவர் ஜெயிலில் இருக்கும்போது நம்ம அந்த மாவட்டத்தில் போய் அங்கே நிற்கணும். இத்தனை 2 மாதம் தேவையே இல்லை. முதல் கையெழுத்து அந்த அரசு பணி அவங்களுக்கு வழங்குற அந்த முதல் கையெழுத்து போட்டிருக்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ 2 மாதம் கழிச்சு இப்போ நீங்கள் போக வேண்டிய நோக்கம்னா குறைஞ்சபட்சம் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடியாவது போயிருக்கணும். இப்போ விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண பிறகு நீங்கள் அங்கே போறீங்கன்னா அப்போ இடைத்தேர்தல் தான் காரணம். அப்போ இடைத்தேர்தலில் வாக்கு பெறணும். அப்போ அந்த 32 பேருக்கு வேலை வாய்ப்பு. இந்த அரசு பணி என்பது அரசியல் வாக்குகளை பெறுவதற்காக அரசியலுக்காக தான் வழங்கப்படுது. விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க விபத்தில் இறந்து போன கொடுக்குறோன்னு சொன்னால் இன்னும் பல பேர் இறந்துருக்கிறாங்களே, அவங்களாம் வழங்கியிருக்கணுமே வேலை வாய்ப்பு. அப்போ இதுதான் இந்த பணி வாய்ப்பு வழங்கப்படுவதற்கு பின்னால் வாக்கு அரசியல் இருக்கு, சாதி அரசியல் இருக்கு. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கரூர் சென்று வந்தாரு. அங்க வந்து இறந்து போன அந்த அவருடைய உங்களுக்கே தெரியும், கடந்த முறை ஒரு 41 பேர் மரணம் அடைந்தாங்க. இவருடைய நிகழ்வுக்கு வந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் அரசு பதவி கொடுக்க போறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ கொடுத்துட்டாருன்னு செய்தி வந்துருச்சு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா சார், இது வந்து இப்ப ஜெயலலிதா அவர்கள் கடந்த காலத்துல வந்து இந்த மகாமகம் அந்த குளத்துல வந்து இவங்க குளிக்க போகும்போது நெருக்கடியில் விழுந்து செத்தது கிட்டத்தட்ட ஒரு 60 பேர்கிட்ட தோராயமாக இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க அரசு பணி கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல. ஆனால் அதே ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கராமன் கொலை வழக்கில் வந்து கொலை செய்யப்பட்டு இறந்த சங்கராமனுடைய மகனுக்கு வந்து இதே மாதிரி கருணை அடிப்படையில் ஒரு பணி வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்து ஒரு விபத்தில் இறந்து போகிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஆனால் ஒரு கொலை வழக்கு கொலை செய்யப்பட்ட ஒருத்தருக்கு வந்து அந்த பணி வாய்ப்பு வழங்கினாங்க. அப்போ எதுக்காக இது கொடுக்குறாங்கன்னா அங்கே வந்து ஏற்கனவே வந்து ஜெயேந்திரர் மீது அந்த வழக்கு இருந்ததுனால ஜெயேந்திரர் வந்து பிராமணர்கள் அத்தனை பேருமே ஒரு ஆதரவான நிலையில் இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கு வந்து பிராமணர்கள் எதிர்ப்பை வந்து சமன் செய்வதற்கு என்ன பண்ணாங்கன்னா சங்கராமன் இறந்து போன சங்கராமனுடைய மகனுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. இது கடந்த காலத்தில் நடந்துச்சு. ஒரு பக்கம் 60 பேர் வந்து கும்பகோணம் அந்த மகாமக திருவிழாவில் வந்து குளிக்க போன ஜெயலலிதா பார்க்க போனவங்க ஒரு 60 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு யாருக்கும் அரசு பணி கொடுக்கல. ஆனால் சங்கராமன் கொலை வழக்கில் காஞ்சிபுரத்தில் பெருமாள் கோயிலில் வெட்டி கொல்லப்பட்ட சங்கராமனுடைய மகனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க, பணி வாய்ப்பு கொடுத்தாங்க. இது ஒரு முரண் இருக்கு. சரி, இந்த முரண் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் வாங்க, திமுக சைடு. திமுக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் இறந்ததில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் வந்து ஆற்றுல நதியில் விழுந்து இறந்துட்டாங்க. வந்து போலீஸ் லட்டி சார்ஜில் அவங்க அந்த பயந்து ஓடினவங்க அந்த நதியில் விழுந்து இறந்துட்டாங்க. 17 பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணி கொடுத்தோன்னா திமுக கொடுக்கவே இல்லை. ஆனால் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு நிகழ்ச்சி வந்து அதிமுக ஆட்சியில் நடந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் வந்த உடனே திமுக என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் அரசு பணி கொடுத்தாங்க. 13 பேர் குடும்பத்துக்கும் அரசு பணி வழங்கப்பட்டது. இது ஏன் இந்த முரண்? திமுக ஆட்சியில் வந்து அவங்க ஆட்சியில் 17 பேர் வந்து இறந்து போகிறாங்க, நதியில் விழுந்து இறந்து போகிறாங்க. அது வந்து அதுவும் போலீஸ் அடக்குமுறையில் தான் விழுந்து இறந்துடுறாங்க. அவங்களுக்கு யாருக்கும் அரசு பணி கொடுக்கல. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த போது இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அரசு பணி கொடுத்தாங்க. ஆக இந்த அரசு பணி என்பது அரசியல் வாக்குகளை பெறுவதற்காக அரசியலுக்காக தான் வழங்கப்படுது. இந்த 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 டிஃபரன்ஸை புரிஞ்சுட்டீங்கனாலே போதும். அப்போ இதில் விஜய் எங்கே டிஃபர் ஆகலை இருப்பாங்க? விஜய் எங்கேயுமே டிஃபர் ஆகலை. இவங்க கடந்த காலத்தில் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே செய்கிறார். அதிமுக என்ன செஞ்சது அதே செய்கிறார். திமுக என்ன செஞ்சது அதே செய்கிறார். இப்போ நான் இன்னும் ஒரு படி மேலேயே சொல்கிறேன். அனிதா வந்து நீட்டு விவகாரத்தில் அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்களுடைய தம்பிக்கு வந்து அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலை கொடுத்தாங்க. இது திமுக ஆட்சியில் தான் இதுவும் கூட நடந்தது. அரசு பணி கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து இன்னும் வந்து சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில சூழ்நிலையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த அரசு பணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்த சாத்தான் கொலை விஷயமா இருக்கட்டும், அதுக்கு பிறகு இந்த அஜித் திருபுவனம் அந்த லாக்அப் டெத் இருக்கிற அந்த அஜித்தா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து அரசு பணி வழங்கப்பட்டிருக்கு. ஆக பெரும்பாலான அரசு பணிகள் எல்லாம் வந்து திமுக ஆட்சியிலே வழங்கியிருக்கு. அதிமுக ஆட்சியிலையும் வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அதிமுகவோ திமுகவோ குறை சொல்லவே முடியாது விஜய் அவர்களை. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்ட முடியாது. இது தவறான நடவடிக்கைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க கடந்த காலத்தில். அப்போ ஒருத்தருக்கு தான் செய்யலாம், 2 பேருக்கு தான் செய்யலாம். ஆனால் வந்து ஒரு 32 பேருக்கு செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது.
அது ஒருத்தராக இருந்தாலும் சரி 32 இருந்தாலும் சரி, எந்த அதிகாரத்தின்படி வந்து பணி வாய்ப்பு வழங்கப்படுது? முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுது. அப்ப இதை வந்து திமுகவோ அதிமுகவோ குற்றமோ குறையோ சொல்ல முடியாது. ஆனால் சீமான் அவர்கள் சொல்ல முடியும். காரணம் கேட்டீங்கன்னா, இது யார் செய்தாலும் தவறு தான் சொல்லக்கூடியவர். கடந்த திமுக ஆட்சியில வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 60 பேர் 63 பேர் இறந்துட்டாங்க. அத்தனை பேருக்கும் 10 லட்சம் கொடுக்கும்போது சீமான் கடுமையா சாடினார். யார் இஷ்டத்துக்கு தூக்கி கொடுக்குறீங்கன்னா என்ன பொருள்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் குடிச்சு கொழுத்து போய் வந்து குடிச்சிட்டு இறந்து போறான், அவனுக்கு எதுக்கு அரசு பண்ண 10 லட்சம் கொடுக்குறீங்கன்னு கேட்டார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு தவறான முன்னுதாரணம் தான். ஆமா, தவறான முன்னுதாரணம், இதை செய்யக்கூடாது. இப்போ செய்தா இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்தடுத்து யாரெல்லாம் வந்து விபத்தில் இறக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுவே கூட நான் சொல்கிறேன், இந்த விஜய் அவர்களே கூட இப்போ இறந்து போனவங்க 32 குடும்பத்துக்கு கொடுக்குறாரு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து மாநாடு, கூட்டம், இந்த ரோட் ஷோ, இதில் எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க? 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்குறாங்க. அப்போ இந்த செலக்டிவாக அந்த 32 பேருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இதுக்கு பின்னாடி கரூர் மாவட்ட அரசியல் இருக்கு. மறுக்க முடியுமான்னு கேட்குறேன். இதுதான் சொல்றாரு சீமான் அவர்கள். சொல்றது என்னன்னு கேட்டா, இது அரசியலுக்காக வழங்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா தவறான முன்னுதாரணம். முழுக்க அரசு. இப்போ நான் கேட்குறேன், இதே விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க, விபத்தில் இறந்து போன கொடுக்குறேன்னு சொன்னா இன்னும் பல பேர் இறந்துருக்கிறாங்களே, அவங்களாம் வழங்கியிருக்கணுமே வேலை வாய்ப்பு. அப்போ இதுதான் இப்போ திராவிட ஆட்சிகள் வந்து கடந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, அதே தான் வந்து இந்த டிவிக்கு அரசும் பண்ணுது. இந்த பணி வாய்ப்பு வழங்கப்படுவதற்கு பின்னால் வாக்கு அரசியல் இருக்கு, சாதி அரசியல் இருக்கு, இல்லைன்னா மறுக்கவே முடியாது. பொதுவான பார்வையில் இங்கிருந்து நம்ம பார்த்தோம்னா, இது வந்து அதிமுக செய்தான, திமுக செய்தான, டிவிக செய்தான, 3 கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிகளுமே செய்தது தவறு தான். இதுல என்ன கொஞ்சம் என்ன அதிகம் என்ன? விஷத்துல என்ன வந்து ஸ்பூன்ல இருந்தா என்ன, டம்ளர்ல இருந்தா என்ன? ரெண்டும் ஒன்று தானே. உயிர் போக போகுது. விஷம் தானே. இவங்க ஒருத்தர் கொடுத்தாங்க, அவங்க வந்து 13 பேர் கொடுத்தாங்க, இவங்க 2 பேர் கொடுத்தாங்க, அவர் 32 பேர் கொடுத்துறாரு. என்னது இது? அப்போ இங்க வந்து இந்த ஆட்சிகள் எல்லாம் ஒரே கூட்டையில ஒன்றும் மட்டைகள் அரசியல் பண்றாங்க. அதிகாரத்தை வச்சு அரசியல் பண்றது இதுதான். இப்ப இவங்களுக்கு என்ன, மாவட்ட அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் ஜெயிக்கணும், இதான காரணம். தேர்தல் ஆதாயம். அதுதான் சீமான் அவர்கள் சொல்றது, தேர்தல் ஆதாயத்துக்காக தான் இதெல்லாம் பண்றீங்க. இல்லைன்னா அங்க போய் பேசுவீங்களா? நீங்க இடைத்தேர்தலை செஞ்சு விடுங்கன்றீங்க. இடைத்தேர்தலை செஞ்சு விடுங்கன்னா அப்போ இந்த நோக்கம் என்ன? இந்த பயணத்தோட நோக்கம் என்ன? இந்த பயணத்தோட நோக்கமே வந்து அந்த அரசு பணி வழங்கணும் 32 பேருக்குன்றது தான் வந்து நோக்கம். ஆனா அதை தாண்டி நீங்க மேடையில பேசும்போது இடைத்தேர்தல் குறித்து பேசுறீங்கன்னா, அப்ப இந்த பயணத்தோட நோக்கமே கலங்கப்படுதா இல்லையா? இந்த பயணத்தோட நோக்கம் என்ன? பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், அதுதான் நோக்கம். ஆனா பேசின பேச்சு என்ன? இடைத்தேர்தலோட செஞ்சு விடுங்க, இதை பேசிடக்கூடாதுல்ல அங்க. அப்போ இது முழுக்க அரசியலுக்காக செய்யக்கூடிய விஷயத்தை தவிர அந்த இறந்து போன அத்தனை பேருக்கும் வந்து அனுதாபத்தோட ஆதரவோட கொடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. அந்த நிலை கிடையாது. விஜயோட பயணமே என்ன? அந்த இடத்துல வந்து ஒரு கரூர் மாவட்டத்தில் வந்து பிடிமானம் இல்லாமல் இருக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. இப்போ ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிறார் அதிமுக இருந்து. அவர் மூலமா அந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கணும். அந்த மக்கள் வந்து வெறுப்புல இருக்கிறாங்க. ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கவே முடியல. 15,000 ஓட்டு வித்தியாசத்துல ஒரு மாவட்ட செயலர் தோக்குறாரு. இப்போ என்ன செய்யலாம்? அப்போ அந்த மாவட்டத்தில் நம்ம கால் ஊனணும். என்ன பண்ணலாம்? அங்கே செந்தில் பாலாஜி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணலாம்? செந்தில் பாலாஜி ஜெயிலில் போடணும். அவர் ஜெயிலில் இருக்கும்போது நம்ம அந்த மாவட்டத்தில் போய் அங்கே நிற்கணும். இது ஒரு வைராக்கியம். அதுவும் வேலைக்காகல. நீதிமன்றத்துக்கு போய் அவர் பிணை வாங்கிட்டாரு, அவர் அரெஸ்ட் பண்ண முடியல. அப்போ என்ன அடுத்த கட்டம்? அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அங்கே போய் சினிமா வசனங்களை பேசிட்டு வேட்டைக்காரன் வந்து ஒரு பாட்டை பாடிட்டு வந்துட்டார். அவ்வளோதான். வேறதான். இதை தாண்டி வேற என்ன நடந்துச்சு? உள்ளபடியே ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் நடக்கணும்னா இந்த இடத்துல வந்து அவர் முதல்ல என்ன செஞ்சிடணும்? இத்தனை 2 மாசம் தேவையே இல்லை. முதல் கையெழுத்து அந்த அரசு பணி அவங்களுக்கு வழங்குற அந்த முதல் கையெழுத்து போட்டிருக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ 2 மாசம் கழிச்சு இப்போ நீங்க போக வேண்டிய நோக்கம்னா குறைஞ்சபட்சம் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடியாவது போயிருக்கணும். இப்போ விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண பிறகு நீங்க அங்க போறீங்கன்னா அப்போ இடைத்தேர்தல் தான் காரணம். அப்போ இடைத்தேர்தலை வாக்கு பெறணும். அப்போ அந்த 32 பேருக்கு வேலை வாய்ப்பு. இதை தான் கடந்த காலத்துல வந்து பண்ணது. அனிதா விஷயமா இருக்கட்டும், அது சாத்தான்குளம் வந்து அதே மாதிரி வந்து சாத்தான்குளமா இருக்கட்டும், இந்த திருப்பணம் வழக்கா இருக்கட்டும்,
அங்கெல்லாம் வந்து அந்த பணி வாய்ப்பு அப்படி பார்த்தா எத்தனை லாக்அப் டெத் இருக்கு, எத்தனையோ லாக்அப் டெத் நடந்திருக்கு, அத்தனை பேருக்கும் வந்து கொடுத்துட்டாங்களா? எத்தனையோ நீட்டு மரணங்கள் இருக்கு, அத்தனை பேருக்கும் அரசு வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா? அப்படி கிடையாது. குறிப்பிட்ட செலக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமாச்சுன்னா அதை வந்து அடக்கிறதுக்கு என்ன செய்யறீங்க, இப்படி ஒரு கொடுத்துட்டாங்க. அதே சமயத்துல சாதி ஓட்டுகளையும் வாக்கு அரசியலுக்காகவும் வந்து நீங்க வாக்குகளையும் அழலாம், சாதி ஓட்டுகளை அழலாம், வாக்குகளை அழலாம். அதுதான் நோக்கம். வாக்கு அரசியலுக்காக தான் இது வழங்கப்பட்டிருக்கின்றது என்னுடைய அனுமானம். அதுக்கான விவரங்களையும் நான் சொல்றேன், சாட்சிகளையும் ஆதாரங்களையும் நான் சொல்றேன். மகாமகம்ல கொடுக்கப்பட்டதா. அதே வந்து காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் சங்கராமன் கொலை வழக்கில் அரசு பணி கொடுக்கப்படுது. தாமிரபரணி மாஞ்சோலை ஆற்றுல கொடுக்கப்படும் வந்து 17 பேர் இறந்ததுல யாருக்கும் வந்து அரசு பணி கொடுக்கல. ஆனால் அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13 பேர் வந்து தூத்துக்குடியில் இறந்தபோது அதுக்கு வந்து அரசு பணி கொடுக்கப்படுது. இப்படி ஏன் இந்த முரண்? அப்போ அதுவே தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, செலக்டிவா பண்றது நோக்கம்னா அரசியல் உள்நோக்கம் தான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. வாக்குகளை அள்ளணும், சாதி அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா சாதி வாக்குகளை அள்ளணும். அதே வாக்கு அரசியலுக்காக இது வழங்கப்படுது இந்த அரசு பணி. அது சீமான் அவர்களுடைய கூற்று கரெக்டு. இது தவறான முன்னுதாரணம். நாளைக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு 10 பேர் செத்து போயிடுவாங்க பஸ்ஸுக்கு வந்து, இல்லை வேற ஏதோ ஒரு தீ விபத்து நடக்கும். எத்தனையோ விபத்து கடந்த காலத்தில் நடந்திருக்கு. ஸோ கூட்ட நெரிசலில் வந்து இறக்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் அரசு பணி கொடுத்தீங்கன்னா, அரசு பணியில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெரிசலில் இறந்தவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் 8.5 கோடி பேர் வாழக்கூடிய ஸ்டேட் சார் இது. 8.5 கோடி பேர் வாழக்கூடிய ஸ்டேட்டு. விபத்து மரணத்திலேயே நீங்கள் வந்து பணி வாய்ப்பு கொடுக்கறத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திட்டீங்கன்னா, இங்கே வந்து அரசு பணியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விபத்தில் இறந்தவங்களுடைய வந்து வாரிசுகளாக தான் இருப்பாங்க. இதுதான் உண்மை சார். இப்போ நீங்கள் சொல்றீங்க அரசு வேலை வந்து கொடுத்தது தப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இவர் வந்து அதாவது முதல்வர் வந்து பேசும்போது ஒரு எது சொல்லுவாங்களா, ஒரு இறந்து போன குடும்பங்களை வந்து அந்த நிகழ்வுக்காக நீங்க போறீங்க, கரூர் மீண்டும் சந்திக்கிறீங்க. ஒரு துயரமோ ஒரு துன்பமோ எந்த விதமான ஒரு முகபாவனையுமே இல்லையா சார் முதல்வர்? சார் நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சார். நாம எதிர்பார்க்கறது தான் தப்பு. ஏன் இப்போ ஒரு முழு அரசியல்வாதியாக ஒரு மனிதர் ஆயிட்ட பிறகு இந்த துக்கம் துயரம்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. முழு அரசியல்வாதியாக ஆயிட்டார் ஒரு நடிகர். ஒரு முழு அரசியல்வாதி ஆயிட்ட பிறகு அவர்கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு பேசுறது பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியல் தான் பேசினாரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் வந்து துன்பத்தை துயரத்தை தொடக்கணும்னா உங்களுக்கு ஒரு காட்சி இருக்கு, நான் காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 117 பேர் இந்த ஒரு காட்சியை நான் அனுப்புகிறேன் பாருங்க. 117 பேர் வந்து தூத்துக்குடியில் வந்து லட்சுமி டாக்கிஸ் வந்து இறந்ததில், அதாவது எரிஞ்சதில் இறந்து போயிட்டாங்க. லட்சுமி டாக்கிஸ்னு டூரிங் டாக்கிஸ் அது எரிஞ்சு போச்சு 1977. அப்போ வந்து எம்ஜிஆர் போய் துக்கம் விசாரிக்கிறார். அப்போ நீங்கள் அந்த காட்சியை பார்க்கணும். கண்களை துடைப்பார். பக்கத்தில் நிற்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க நிற்கும் போது அவங்க கண்களை தொடச்சி ஆதரவு தெரிவிப்பார். அந்த மாதிரி நிகழ்வுலாம் இங்கே நடக்கல சார். அதுவும் அன்னைக்கு மறுநாளே, அன்னைக்கு சம்பவம் நடக்குது 3 மணிக்கு நடக்குது, மறுநாள் காலையில் 10 மணிக்கு எம்ஜிஆர் ஸ்பாட்டில் இருக்கிறார். இங்கே அப்படி கிடையாது. மாத கணக்கில் எட்டியே பார்க்கல. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா, வந்து நான் வேதனையில் இருந்தேன், துன்பத்தில் இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்கன்னு பேசுறாரு. எல்லா அரசியலுக்கு தான் பேசுறாரு. அதெல்லாம் சரியா நடக்கல. இல்லை இன்னைக்கு நீங்க போறீங்களா, 2 மாசம் கழிச்சு போறீங்களா? இதை 2 மாசம் கழிச்சு போறத 1 மாசம் முன்னாடி போயிருக்கிறது யாராவது தடுத்திருப்பாங்களா? 1 மாசம் இல்லை, 1 வாரத்துக்கு ஆட்சியில் அமர்ந்த பிறகு முதல் கையெழுத்து போட்டு போயிருக்கலாமே. நீங்க கரூருக்கு போயிருக்கலாமே. முதல் கையெழுத்தே போட்டு கரூருக்கு போயிருக்கலாம் சார். அதெல்லாம் வந்து இதெல்லாம் அரசியலுக்காக வந்து அரசியல்வாதி ஆயாச்சு. அப்புறம் அவர்கிட்ட போய் நீங்க அழுகையும் கண்ணீரை எதிர்பார்க்க முடியுமா சார்? நீங்க கண்ணீர் வராம இருக்கணும், நமக்கு அதை தான் எதிர்பார்க்க முடியும் தவிர அவர் கண்ணில் ஏன் கண்ணீர் வர்றதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ஆனா போடுறாங்களே செய்தி, பார்க்குறீங்களா இல்லையா? கண்ணீர் விட்டார், கதறினார், அழுதார், அதெல்லாம் போடுறாங்களே. டிவியில பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் நம்ம. இல்லை சார், ஏற்கனவே வந்து அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த ஆரம்பிச்ச புதுசுல திமுக விமர்சனம் பண்ணாரு, நம்ம எல்லாருமே பார்த்தோம். இப்போ ஒரு ஆளுங்கட்சி, இப்போ அவர் தான் முதல்வர். இப்பவும் வந்து திரும்பவும் ஏன் திமுக விமர்சனம் பண்ண என்ன காரணம்? இப்போ அரசியல் சார், இது முழுக்க முழுக்க இவர் பேசுறது வந்து அரசியல். அரசியல் என்ன நினைக்கிறாருன்னா 1 to 1 தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. இங்க அதிமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போல இருக்கு. அதுதான் சிக்கல். என்ன விஷயம்? அதிமுக தலைவர் வந்தாங்க, தொண்டர்கள் வரல, அதான் பிரச்சனை. வந்திருந்தாங்க அத்தனை பேர் டம்மி பீஸுங்க எல்லாமே. 2 விஜயபாஸ்கருமே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் பலம் இல்லாதவங்க. அப்போ அவர் வந்து யோசிக்கிறாரு,
இங்க வந்து 1 to 1 இல்லை, அதிமுக உயிரோட இருக்கு. அதெல்லாம் என்ன செய்யறதுன்னா அந்த பக்கம் தள்ளி விட பாக்குறாரு. 2 பேரும் ஒண்ணுதான், தீர்ந்து போன சக்தியும் தீய சக்தியும் ஒன்னாதான் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனால் உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உள்ளுக்குள்ள உறுத்தல் என்னன்னு கேட்டா, 2 கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்தாலும் பிரச்சனை, தனியா இருந்தாலும் பிரச்சனை. ஏன்னா இவருடைய வாக்குகளை வந்து பிரிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கட்சி இருக்கும், அப்ப இன்னொரு கட்சிக்கு ஊக்கமாயிரும். 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வாக்குகளை பிரிக்கிற இடத்துல இருக்கும். அப்போ மூன்றாவது இன்னொரு கட்சிக்கு அது வந்து ஆதாயமாயிடும், சாதகமாயிடும். அதனால என்ன செய்யறாருன்னா 1 to 1 இருக்கணும், 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிடணும். ஒரே அணியில போட்டிட்டாங்கன்னா அது ஆதாயம், எதிர்க்கிறது ஈஸி. ஆனால் 2 பேரும் தனித்தனியா போட்டிட்டாங்கன்னா பல பேர் ஒரு தப்பான கணக்கு சொல்றாங்க. 2 பேரும் தனித்தனியா போட்டிட்டாங்கன்னா இவருக்கு தானுங்க டேமேஜ். கிடையாது. 2 பேரும் தனித்தனியா போட்டாங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியுடைய வாக்குகளை பிரிக்கிற இடத்துல வந்துருவாங்க. அப்போ இன்னொரு மூன்றாவது கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பிடிக்கும். அது திமுக வரட்டும் அதிமுக வரட்டும், நம்ம அந்த இப்போ அதை சொல்ல முடியாது. அதனால என்ன செய்யறாருன்னா 2 சக்தியும் ஒன்று தான், தீந்து போன சக்தியும் தீய சக்தியும் ஒன்னா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ண பார்க்குறாரு. ஒரே கூண்டில் அடைக்க பார்க்குறாரு. மக்கள் நம்பணும்னு நினைக்கிறாரு. இங்க திமுகவுக்கும் டிஎம்கே அணிக்கு தான் கூட்டம், அந்த அணியில தான் அதிமுக இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பணும்னு நினைக்கிறாரு. இதுதான் அரசியல், வேற என்ன சார்? இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான் இது வந்து தவறான முன்னுதாரணம் சொல்றாரு. மற்ற எந்த கட்சிகளுமே இதை பத்தி மற்றவங்க சொல்ல முடியல சார். கடந்த காலத்தில் இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க சார். கலைஞரும் தப்பு பண்ணியிருக்காரு சார். கலைஞர் ஆட்சியில் திமுக ஆட்சியில் நான் ஒரே கேள்வி தாங்க, கலைஞர்னு சொல்லுவேன், நான் திமுக ஆட்சியே சொல்லுவோம். திமுக ஆட்சியில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து இதே துப்பாக்கி சொல்ல கிடையாது, அது தடியடி பிரயோகம் தான், நதியில் விழுந்து இறந்து போயிட்டாங்க சார். அன்னைக்கு டிஜிட்டல் மீடியாலாம் கிடையாது பரவலா. அன்னைக்கு தூர்தர்ஷன்ல தான் காட்டுறாங்க, பேப்பர்ல படிச்சு 17 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு யாருக்கும் அரசு பணிலாம் கொடுக்கலையே. அதே தூத்துக்குடி சம்பவத்தில் வந்து துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களுக்கு அங்கே நிவாரணம் வழங்கப்படுது, அரசு பணியும் கொடுக்குறாங்க. இந்த முரண்களை புரியும். அப்போ இவங்க எப்படி குரலை எழுப்ப முடியும்? 2 ஆட்சியுமே சொல்றேன், அது திமுக ஆகட்டும் அதிமுக 2 ஆட்சியுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா இதே தப்பு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் முதலமைச்சரோட தனிப்பட்ட அதிகாரத்தில் கொடுக்கறது, இன்னைக்கு இப்படி கேள்வி கேட்டு நாளைக்கு அந்த தனிப்பட்ட அதிகாரத்தை நம்ம டம்மி ஆக்கிடக்கூடாது, அதை பறிச்சிடக்கூடாது அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா நாளைக்கு இவங்களுக்கும் தேவைப்படும். யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் ஒருத்தருக்கு யாருக்காவது கூட கொடுக்கணுன்ற அது என்ன வரும் சார்? ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் போடணும். அப்போ முதலமைச்சரோட தனிப்பட்ட அதிகாரம் பறிக்கப்பட்டால் எப்படி அதை செய்ய முடியும்? பறிக்கப்படுமான்றது சந்தேகம், அது வேற. ஆனாலும் அப்படி பறிக்கப்பட்டால் அது யாருக்கு வந்து பாதகம்? திமுக ஆட்சிக்கும் திமுக வந்து பாதகம். அதனால அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா வந்து அப்படி கடந்து போயிடுறாங்க. சீமானை எதிர்க்கிறாருன்னா அந்த எதிர்ப்புல வந்து உண்மை இருக்கு. இது தவறான முன்னுதாரணம். ஆமா, எஸ், தவறான முன்னுதாரணம். நாளைக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பீங்களா? பஸ்ல விபத்துல இறந்துடும் கொடுப்பீங்களா? பைக்ல ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துடும் கொடுப்பீங்களா? ஒரு கட்டிடம் இடிஞ்சு விழுந்துச்சு கொடுப்பீங்களா? எத்தனை விதமான விபத்துகள் இருக்கு, அத்தனை பேருக்கு நீங்க வந்து பணி வாய்ப்பு கொடுப்பீங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா வெறும் அந்த அரசு ஊழியர்லயே பார்த்தீங்கன்னா விபத்தில் பணியாளர் பலியான வாரிசுகளின் அந்த ஆட்சி தான் நடக்கும், நிர்வாகம் தான் நடக்கும். நிர்வாகம் பண்ணக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் யாரா இருப்பாங்கன்னு கேட்டா, ஒரு விபத்துல இறந்தவருடைய பிள்ளைங்க அவர் இந்த மாவட்டத்தில் நடந்த விபத்தில் நடந்த பிள்ளைங்க அவர் அந்த மாவட்டத்தில் இறந்தவருடைய பிள்ளைங்க, விபத்துல இறந்தவருடைய பிள்ளைங்க அப்படிதான் அடையாளம் காணப்படும். அதனால சீமானுடைய கருத்து கரெக்டு, இது தவறான முன்னுதாரணம். ஆனா இந்த தவறான முன்னுதாரணத்தை டிவிக்கே மட்டுமே பண்ணல, திமுகவும் பண்ணிருக்கு, அதிமுகவும் பண்ணிருக்கு. சார், ஒரு நியாயமான கேள்வி ஒன்று கேட்க தோணுது. தூத்துக்குடிய திருநெல்வேலியில ஒரு தியேட்டர் வந்து எரிஞ்சு போயிடுச்சு. ஆமா, அங்க பல பெண்கள் படம் பார்த்திருந்தாங்க. ஆமா, அந்த பெண்களுடைய ஆடை வந்து எரிஞ்சு போயிடுச்சு. ஆனா உயிர் தப்பிச்சு வெளில வந்தா கூட நம்ம மானம் போயிடுமேன்ட்டு, நம்ம உயிரை விட எனக்கு மானம் தான் முக்கியம், திரும்ப நெருப்புலயே வந்து இறந்து போனாங்க. அதுலயே இறந்து போயிட்டாங்க. 56 பேர் மொத்தம் பிள்ளைகளோட சேர்ந்து. அந்த வீரமங்கை குடும்பத்துக்கு கூட அது வந்து கிடையவே கிடையாது. இன்னைக்கு மானமோட எனக்கு உயிரை விட மானம் தான் முக்கியம் நினைச்சு நெருப்புல போய் விழுந்தாங்க சார். ஆமா ஆமா ஆமா, அவங்களுக்கு அந்த அதுதான் சொல்றேன். இந்த நிமிடம் வரைக்கும் எம்ஜிஆர் அரசும் சரி, ஜெயலலிதா அரசும் சரி, கலைஞர் அரசும் சரி, எடப்பாடி எந்த அரசும் இது வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அவங்க வந்து கைகளை இழந்து கால்களை இழந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வழங்கப்படல. தூத்துக்குடியில இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சார், கை கால் இழந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கல. சரி, அது ஒரு பக்கம். இந்த பக்கம் வாங்க, கும்பகோணத்துல வந்து 93 பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கூரை எரிஞ்சு விழுந்து அந்த பிள்ளைகள்லாம் எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. 93 குழந்தைங்க எரிஞ்சு போயிட்டாங்க.
அப்புறம் இன்னும் பல பேர் காயப்பட்டவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்கலாம் இளைஞர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 20 வயது இருக்கும் யாருக்கூடிய. அது 2004 நடந்த விஷயம். அது இன்னைக்கெல்லாம் தீக்காயப்பட்டவர்கள்லாம் இன்னும் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசு பண்ணி கொடுத்தீங்களா சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திட்டம், இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக வழங்கப்படுறது. கேட்டா இது எங்க ஆட்சி நடந்தது, எங்களுக்காக நடந்தது. இவங்க ஆட்சி நடக்கவே இல்லையே. கடந்த ஆட்சி நடந்தது, இப்போ நீங்க கொடுக்குறீங்க. அதே தான் திமுகவும் பண்ணுச்சு. அதிமுக ஆட்சியில் வந்து துப்பாக்கி சூடு நடந்தது வந்து ஸ்டெர்லைட்டுக்காக. அப்போ அந்த துப்பாக்கி சூடுக்கு வந்து திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ எப்படி நீங்க எழுப்பீங்க நீங்க? அப்போ சீமான் அவர்கள் கேட்கறது தான் கரெக்டாக தவிர இவங்களுக்கு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ கேட்கறதுக்கு துளி அளவு தகுதி கிடையாது. இல்ல சார், மானத்துக்காக உயிரையே தியாகம் செய்த அந்த பெண்மணிகள் அவங்களுக்கே கொடுக்கல. அரசு வேலை இல்லை சார். அதுதான் சார். ஏன்னா டூரிங் டாக்கீஸ்ல அந்த ஓலை எல்லாம் அந்த மூங்கில் கம்புகள் எல்லாம் எரிஞ்சு அவங்க மேல விழுந்து ஆடைகள் எரிஞ்ச பிறகு நிர்வாணமா அவங்களால வந்து வெளியில வர முடியல. அந்த மானத்துக்கு அஞ்சு அதே நெருப்பிலே விழுந்து இறந்துட்டாங்க. இது ஒரு தியாக மரணங்கள் தான் சொல்ல முடியும். உயிர் தியாகம் பண்ணது தான் இது. மானத்துக்காக உயிர் தியாகம் பண்ணது. அப்படிப்பட்டவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தினருக்கு இங்க வந்து பணி வாய்ப்பு வழங்கல. இது ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம். அந்த கூட்ட நெரிசல்ல இறந்து போயிட்டாங்க. நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா இதுல அரசியல் உள்நோக்கம் இருக்கக்கூடாது. எப்ப கொடுத்துருக்கணும்? நீங்க இடைத்தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும். நீங்க முதல் கையெழுத்து அதை தான் போட்டிருக்கணும். அப்போ அந்த உள்நோக்கம் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அவரு உள்நோக்கத்தோட இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து இடைத்தேர்தல் குறித்தும் பேசுறீங்க, இடைத்தேர்தலை வச்சு செய்யுங்கன்னு சொல்றீங்க. அப்ப இதுல நோக்கம் என்ன? உங்களுக்கு அங்க ஆதரவா அந்த மக்களுக்கு வந்து பணி வாய்ப்பு கொடுக்கணுன்ற நோக்கம் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தான் நீங்க கொடுக்குறீங்கன்னு ஆயிடுது இல்ல? ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார்.